Hi friends, வணக்கம் உறவுகளே. Mosquito is one of the most life-threatening insect. It's transmitted the many dangerous diseases around the globe. Every year, the mosquito causing the around 7.2 lakh death in the globe. ஆம் உறவுகளே, இன்னைக்கு கொசுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொசுவால் ஏற்படுகின்ற நோய்கள், அதனால் விளையும் மரணங்கள், கொசு ஏற்படுத்துகின்ற வியாதிக்கு என்ன வகையான மருந்துகளை இதுவரை நாம் கண்டறிந்துள்ளோம் என்பதை பற்றி தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ஆக்சுவலாக கொசு பார்த்திங்கன்னா ஸ்மால் பைட் பிக் த்ரெட்னு சொல்லுவாங்க. இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை முதல்ல பார்ப்போம். இந்த மஸ்கிட்டோ எங்கே உற்பத்தி ஆகுது, எந்த வகையான நீரில் உற்பத்தி ஆகுது? இது மஸ்கிட்டோ வாட்டர் டிபெண்ட் ஒரு இன்செக்ட். தண்ணி இல்லைன்னா அதால் தன்னுடைய சந்ததியை உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா சாக்கடை நீரிலும் வாழும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நன்னீரிலும் இந்த கொசு உற்பத்தி ஆகும். சாக்கடை நீரில் பார்த்தீங்கன்னா கியூலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வகை மஸ்கிட்டோ சாக்கடையில் வாழக்கூடியது. அடுத்து அனாப்ளஸ் ஏடிஸ், இந்த வகை மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா நன்னீரில் முட்டையை வச்சு அதுலேருந்து தன்னுடைய சந்ததியை பெருக்கக்கூடியது. ஈச் மஸ்கிட்டோ ஸ்பீசிஸ் லேயிங் அரவுண்ட் 200 to 300 எக்ஸ் ஃபார் த சிங்கிள் டைம். ஒரு முறை ஒரு கொசு, பெண் கொசு பார்த்தீங்கன்னா 200 to 300 முட்டையிடும். தன்னுடைய வாழ்நாளில் 3 weeks, அப்ராக்சிமேட்லி 2 to 3 weeks ஒரு கொசுவுடைய வாழ்நாள். அதில் மல்டிபிள் டைம்ஸ் எக்கை லே பண்ணும் அந்த கொசுகள். குறிப்பாக இந்த ஏடிஸு ப்ளஸ்ஸு அனாப்ளஸ் இவ சீசனல் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அதிகம் அவுட் பிரேக் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் அந்த கியூலக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு கொசு, இது எப்போ ஆல்வேஸ் எல்லா சீசன்லேயும் தன்னுடைய சந்ததியை முட்டை வச்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதனால தான் மற்ற மஸ்கிட்டோவோட கியூலக்ஸுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நோ டைம் லிமிட், எப்போ வேணாலும் அதனுடைய சந்ததியை பெருக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 மஸ்கிட்டோ நன்னீர் வாட்டர்லேயும் உற்பத்தி ஆகும், சாக்கடை தண்ணியிலையும் உற்பத்தி ஆகும். இந்த கொசு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 to 2.5 மில்லிகிராம் சைஸ் தான் இருக்குது. இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா கிளாஸ் இன்செக்டான்னு சொல்ல ஒரு பூச்சி இனத்தை கொண்டது, டிப்டீரா 2 இறக்கைகளை கொண்டது, ஆர்த்தோஃபோட் 6 ஜாயிண்ட் லெக்ஸை கொண்டது, அப்புறம் கியூலிசிடேன்னு சொல்லுவாங்க. கியூலிசிடேனா கொசு இனம், அதுதான் கியூலிசிடே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஸ்கிட்டோ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான மஸ்கிட்டோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இது வரைக்கும் 3500 வகையான மஸ்கிட்டோஸ் உலகமெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 3500 வகையான மஸ்கிட்டோஸ் உலகமெல்லாம் இருக்குது. ஏன்னா இன்செக்டில் தான் இருக்கிறதுலே பெரிய இனம்னு சொல்லுவாங்க. நம்ம டெரஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா பூச்சி இனங்கள் தான் நம்ம மனித இனத்தை காட்டிலுமே அதிகமாக இருக்கக்கூடியது பூச்சி இனம் தான். அதில் 3500 ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ இருக்குது. ஸோ அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 400 டைப்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் இருக்குங்க. சரி, ஓகே. இந்த மஸ்கிட்டோஸில் என்னென்ன மேஜர் ஜெனரா அப்படி பார்த்தீங்கன்னா கியூலக்ஸ், அனாப்ளஸ், ஏடிஸ், அப்புறம் மான்சோனியான்னு சொல்கிறாங்க. இந்த 4 இனத்தில் ஆக்சுவலாக இந்த 3 ஏடிஸு, அனாப்ளஸு, கியூலக்ஸு இவைகள் தான் ரொம்ப த்ரெட்னிங் இன்செக்ட், ரொம்ப நோயை பரப்பக்கூடிய ஒரு கொசு இனங்கள். இந்த அனாப்ளஸில் இந்தியாவில் 6 to 9 ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா மலேரியாவை காஸ் பண்ணக்கூடியது. அது அனாப்ளஸ் டையூரியஸ், அனாப்ளஸ் மினிமஸ், அனாப்ளஸ் பிலிப்பென்சிஸ், அனாப்ளஸ் குளிசிபிடேஸ், அனாப்ளஸ் டிபென்சி, இந்த மாதிரி ஒரு 6 ஸ்பீசிஸ் தான் பிரைமரி வெக்டார், முதன்மை நோய் கடத்தியல் அப்படி சொல்கிறாங்க. சரி, அடுத்து ஏடிஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஸில் ஏடிஸ் எஜிப்டி அண்ட் ஏடிஸ் அல்பாபெட்டஸ் இவைகள் தான் டெங்குவை கடத்தக்கூடிய மஸ்கிட்டோஸ். நெக்ஸ்ட் கியூலெக்ஸுங்க. கியூலெக்ஸ் கான்கிபேடஸ்,
ட்ரைட்டோரியஸ், கியூலஸ், டயூரியஸ், இந்த மாதிரி ஒரு 400 டைப்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அது இன்னுமே அன்ப்ரெடிக்டட் ஸ்பீசிஸ் நிறைய இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. அது மேபி இன் ஃபியூச்சர் ப்ரெடிக்டட் பண்ணலாம். ஸோ இந்த கியூலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது இந்த கியூலெக்ஸ் தாங்க. டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது இந்த கியூலெக்ஸ் தான். அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் ஃபைலேரியாசிஸ், ஏனைக்கால் வியாதிங்க. ஒரு மரணம் வந்த உடனே நிகழ்ந்ததுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் டெய்லியும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி தான் நம்ம மரணிக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானைக்கால் வந்தவங்களுடைய எலிபண்டாசிஸ் வந்தவங்களுடைய லெக்ஸா, ஸ்கொராட்டம் அல்லது பிரஸ்ட்டு, இதுதான் அங்கே தான் வரும். அந்த இடத்துல வந்தால் அது மட்டும் ஃபுல்லாக ஸ்வெல்லிங் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப அகோரமாகிடுவாங்க. ஃபேமிலியால் ஒதுக்கப்படுவாங்க, அந்த சொசைட்டியால் ஒதுக்கப்படுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைலேரியாசிஸ் வந்து ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆனவுடனே யாரும் மரணிக்க மாட்டாங்க. இது வந்து லைஃப் லாங் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன். குறைஞ்சது ஒரு 10-15 வருஷம் அந்த சிம்டமே வந்து ஏசிம்டமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ஃபைலேரியாசிஸ் வந்த பிறகு உடனே நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இருக்கிறது இல்லை பிரச்சனை. சரி, வாட் ஆர் தி மேஜர் டிசீசஸ் இன் தி மஸ்கிட்டோ வாஸ் டிரான்ஸ்மிட்டிங்? இதை கடத்தி இந்த கொசுக்கள் என்னென்ன வகையான நோய்களை கடத்தணும் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது மலேரியா தாங்க. உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருஷத்தும் அரௌண்டு 2.32 மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் அஃபெக்டட் ஃபார் திஸ் டிசீஸ். மலேரியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 230 லட்சம் பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பாதிக்கிறாங்க. அதில் லாஸ்ட் இயர் 5.9, அதாவது 5,97,000 பேர் இறந்திருக்கான்னு சொல்லிட்டு WHO ரிப்போர்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது மனித இனத்திற்கு ஒரு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்குது. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் சப்சஹரன் என்ற ஒரு கான்டினென்ட், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 minutes ஒரு குழந்தை வந்து பாதிக்கிறாங்க. 5 years பிலோ இருக்கிற ஒரு குழந்தை வந்து இந்த மலேரியாவில் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. இது என்ன பிரச்சனைனா, அந்த மலேரியா ஒரு ப்ரெக்னென்ட் உமன், ஒரு கர்ப்பமான தாய்க்கு இந்த மலேரியா தொற்று ஏற்பட்டால் அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையும் பாதிக்கும். இந்த மாதிரி தான் ஹையஸ்ட் மார்ட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மலேரியா டிசீஸ் தாங்க. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பப்புவா நியூகினியா, இங்கே தான் வந்து நிறைய மார்ட்டாலிட்டி. 97% ஆஃப் மார்ட்டாலிட்டி அந்த ரீஜனில் தான் வந்து இருக்குது. இந்த மலேரியா 83 countries எண்டமிக்குங்க. இன்றைக்கும் இந்த மலேரியா டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83 நாடுகளில் பரவி கிடக்குது. எண்டமிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கியூலெக்ஸ். இவை வந்து பார்த்தோன்னா ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், அதாவது வெப்பமண்டல நாடுகள், மிதவெப்பமண்டல நாடுகள், எல்லா இடத்துலையும் இருக்குங்க இந்த கியூலெக்ஸ் ஃபைலேரியாசிஸ்ன்றது. இதில் ஃபைலேரியாசிஸ் அது வந்து பேராசைட், அனாப்ளஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோசோன் பேராசைட்டு, அதுதான் மலேரியா பேராசைட்டு. ஆனால் இந்த கியூலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோடு சொல்லுவாங்க. உச்சேரியா பேங்க்ராப்டின்ற ஒரு நெமட்டோட தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஒரு இன்ஃபெக்டான ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கொசு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கியூலெக்ஸுங்க. இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா ஃபைலேரியாசிஸ் ஒரு நெமட்டோட, அது பைரசின்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது, யானைக்கால் வியாதி ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொன்னால், இது வந்து நெமட்டோட கேஷ் பண்ணக்கூடியது, நெமட்டோட வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக 72 நாட்டில் இந்த ஃபைலேரியாசிஸ், லிபண்டாசிஸ் வந்து பார்த்தோன்னா எண்டமிக். 120 மில்லியன் பீப்புள்ஸ் வர் அஃபெக்டட் ஃபார் திஸ் ஃபைலேரியாசிஸ். அதில் 1.2 மில்லியன் பீப்புள் ஹை ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால் இப்போ மரணம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 100 பேர் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த டிசீஸ் வந்து மரணம் குறைவு, ஆனால் வாழும்போது நம்ம சாகடிச்சிடும். ஏன்னா அதனுடைய சிம்டம் வந்து, அதனுடைய எக்ஸ்போசர் வந்து அப்படி இருக்கும்.
இந்த லிம்ப் நோடுலாம் அந்த நெமட்டோடு சாப்பிட்டு லிம்ப் நோடு சொல்லலாம், ஜாயிண்டில் இருக்கிற லிம்ப் நோடை சாப்பிட்டு பல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வார்ம்ஸ் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆன பிறகு தான் அந்த ஸ்வெல்லிங் ஆகும், நினைநீரை வந்து சாப்பிட்டு டெவலப் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஹேடிஸுங்க. இதுவும் ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல், அதாவது வெப்பமண்டலம் மித வெப்பமண்டல நாடுகளில் பரவக்கூடிய ஒரு வெக்டார் தான் மஸ்கிட்டோ வெக்டாரு. சில ஏற்படுத்தக்கூடிய ஏடிஸை பற்றி பார்ப்போம். இல்லை ஏடிஸ் எஜிப்ட், இந்த ஏடிஸ் அல்பாபெட்டன்னு சொல்லுவாங்க. இவை வைரஸை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கில் இன்ஃபெக்டடான ஹியூமன் பீயிங்லேருந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய இந்த மஸ்கிட்டோ ட்ராபிக்கல் சப்ட்ராபிக் மிதவெப்பமண்டலம், அதாவது தெற்கு ஆசியா, பசிபிக், மேற்கு பசிபிக்கு, நம்ம இந்தியா இங்கெல்லாம் வந்து எண்டமிக்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த டெங்குவால் பாதிக்கப்படும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து பெரிய அவுட் பிரேக் ஆகி நிறைய மொர்டாலிட்டி வந்தது. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து 4 பில்லியன் பீப்புள்ஸ் வேர் இன்ஃபெக்டட் ஃபார் தி டெங்கு. அதில் 35,000க்கு மேலே வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு WHO ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சிடிசி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு 2.5 மில்லிகிராம் எடையுள்ள இந்த கொசு மனித இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்க. அதனுடைய ப்ரொபோசிஸ் சொல்லுவாங்களே, தும்பிக்கை, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த தும்பிக்கை பார்த்தீங்கன்னா 2 mm 2 மில்லிமீட்டர் லென்த். இதை வச்சு தான் நம்முடைய ஸ்கின்னை பெனட்ரேட் பண்ணி பிளட்டை சக் பண்ணி அதனுடைய சலைபாவை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பிளட்டை வந்து சக் பண்ணுது. நம்ம சலைபாவை அதனுடைய சலைபாவை இன்ஜெக்ட் பண்ணும்போது தான் அது உடலில் இருக்கிற பாரசைட்டோ நெமட்டோடோ அல்லது வைரஸோ வந்து நம்ம ரத்தத்தோட கலந்து நம்மளுக்கு நோயை ஏற்படுத்துது. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டிசீஸ் பற்றி பார்த்தோம். நம்ம அந்த கொஞ்சம் டீட்டெயிலாக மலேரியாவை பற்றி மட்டும் பார்க்கலாம். அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா மலேரியா கண்டுபிடிப்பு எங்கே நடந்ததுன்னா நம்ம கண்ட்ரியில் தான் நடந்தது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 1857 இந்தியாவில் உத்தரகாண்ட் அல்மோராவில் இருக்க ஒரு மிலிட்ரி ஜென்ரலான கேம்பல் ரோஸ் மற்றும் மனைவி ஜென்ரல் சார் கேம்பல் ரோஸ் மற்றும் மனைவி மாடில்லா இவங்க 2 பேருக்கும் 1881ஆம் ஆண்டு சர் ரொனால்ட் ராஸ் என்ற ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் பிறந்தார். இவர் வந்து 1892 தன்னுடைய ஆராய்ச்சியை துவங்குறாரு. அப்போ வந்து இந்தியாவில் மலேரியா வந்து ப்ரெவலன்ஸ் அதிகம் பரவி இருந்தது. அதனால் நிறைய பேர் இறந்தும் போயிருந்தாங்க. ஸோ இது வந்து பேட் ஏர்னு சொல்ல, ஒரு காற்று மூலம் பரவக்கூடிய வியாதின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மித்து, ஒரு கட்டுக்கதை இருந்தது. ஸோ அதை உடைக்கிற மாதிரி இவர் வந்து தன்னுடைய ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணார். இவர் ஒரு மருத்துவர். அதை பிரேக் பண்ணி ப்ரூவ் பண்ணுன்றதுக்கான ஒரு ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. ஆகஸ்ட் 20, 1897 செகந்திராபாத்தில் அந்த ஆராய்ச்சியை முடிவு வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படி ப்ரூவ் பண்ணுறாருன்னா, ஒரு மலேரியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணிடமிருந்து அனாப்ளஸ் அந்த நோயை கடத்தக்கூடிய ஒரு வெக்டார், அந்த வெக்டாரை வந்து பைட் பண்ண வச்சு அந்த பேரசைட்டை செக் பண்ண வைக்கிறாரு. அந்த பேரசைட் அந்த மஸ்கிட்டோக்குள்ளேயும் க்ரோ ஆகுது என்பதை கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு உலகமுள்ள ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில். அவர் அந்த ப்ரூவ் பண்ண பிறகு கண்ணீரோடு ஒரு கவிதை எழுதுறாருங்க. அதை நான் உங்களுக்கு பதிவு வைக்கிறேன். அந்த டைமில், கண்ணீருடனும் கடின உழைப்புடனும் சுவாசத்தன்மையுடனும் உன் தனித்துவமான விதைகளை நான் காண்கிறேன், ஓ மில்லியன் கொலைகார மரணத்துவமே, அப்படி சொல்லிட்டு அந்த கவிதை வரியை முடிக்கிறார். அவர் கண்டுபிடிப்பு மில்லியன்ஸ் ஆஃப் மக்களை சர்வ் பண்ணிட்டு இருக்கு, ஆர்டிஸ்ட்டு ஒரு வித்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண. இந்த கண்டுபிடிப்புக்காக 1898ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இவருடைய கண்டுபிடிப்பை வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் ஆஃப் மெடிசன் சப்மிட் பண்ண பிறகு அதை ரிவ்யூ பண்ணி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 1902 அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. நோபல் பிரைஸ் வாங்கின முதல் பிரிட்டிஷ்
சயின்டிஸ்ட், மெடிசனுக்கான நோபல் பிரைஸ் வாங்கின முதல் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டு சர் ரொனால்ட் ராஸ். இவர் தாங்க இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வியாதிக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளை ஆண்டு இருந்தனால முதல் நோபல் பிரைஸ் வந்து இவர் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டுக்கு கொடுக்கப்படுகிறார்கள் 1902. ஸோ ஓகே, இந்த பிளாஸ்மோடியம் இந்த பிளாஸ்மோடியம் இந்த புரோட்டோசோன் பேராசைட் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக 4 டைப்ஸ். பிளாஸ்மோடியம் ஃபெல்சிபரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவலே அண்டு பிளாஸ்மோடியம் மிலே. இதில் வந்து மேக்ஸிமம் இந்த 2 டைப் தான் வந்து ரொம்ப மரணத்தை ஏற்படுத்திவிடுது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவாஸ்டிங் பேராசைட்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபெல்சிபரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் தாங்க. இவைகள் தான் நம்ம மரணத்தை வந்து அதிகம் ஏற்படுத்தக்கூடிய பேராசைட் சொல்கிறாங்க. இதில் இந்த பிளாஸ்மோடியத்துக்கு வந்து 2 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஒன்று செக்ஸுவல் ரிப்ரடக்ஷன், வந்து ஏசெக்ஸுவல் ரிப்ரடக்ஷன் சொல்லுவாங்க. பாலில் இனப்பெருக்கம், பாலியல் இனப்பெருக்கம். கொசுக்குள்ள ஒரு வகையான லைஃப் சைக்கிளும், அங்கிருந்து ஹியூமன் ஹோஸ்ட்டுக்குள்ள ஒரு வகையான வாழ்க்கை சுழற்சியும் நடைபெறுது இந்த பிளாஸ்மோடியம் ஃபெல்சிபரம். Asexual life cycle present in the human host and sexual life cycle present in the mosquitoes. நம்ம உடலில் இந்த பிளாஸ்மோடியம் ஃபெல்சிபரம் என்றானோடனே லிவரில் போயிட்டு அங்கேருந்து பல்கி பெருகி அப்புறம் பிளட் செல்லுக்கு வந்து ஆர்பிசி அடித்து சாப்பிட்டு ஆர்பிசிஎஸ் அடித்தோடனே அகைன் மஸ்கிட்டோ பைட் பண்ணால் அந்த ரத்தத்து மூலமாக மஸ்கிட்டோக்குள்ளே போயிட்டு இன்னொரு மனுஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த மலேரியாக்கான மருந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் 18th century குளோரோகுயின் அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து ஃபஸ்ட்டு கஷாயமாக தான் எடுத்துருக்காங்க. ஒரு சின்கோனா அக்விஸ்னாலிஸ்ன்ற ஒரு மரத்தினுடைய மரப்பட்டையிலிருந்து இந்த சின்கோனா மரப்பட்டையிலிருந்து தான் குயினைன் என்கின்ற ஒரு மெடிசனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குயினைனுக்கு அந்த பேரசைட் வந்து ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரக்கை கொடுத்தாலுமே அந்த பேரசைட் கில் பண்ண முடியாத அளவுக்கு தன்னுடைய ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகும். எப்படி இப்போ மஸ்கிட்டோ வந்து டிடிடி தெளித்தாலுமே சாகாத அளவுக்கு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கல, அந்த மாதிரி இந்த பிளாஸ்மோடியம் பேரசைட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நிறைய ரிசர்ச் அதிலேருந்து டெரிவேட்டிவ் போட்டுச்சு, குளோரோகுயின், பிளாகன், இந்த மாதிரி நிறைய மெடிசின் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிமிசினின் டெரைவ் பண்ணாங்க. ஒரு ஆர்டிமிசியான அதுவும் பிளான்ட் பேஸ் தான். இதற்காகவும் ஒரு சுவாரஸ்யம் 2015 இந்த ஆர்டிமிசினின் டெரைவ் பண்ண ஒரு சைனீஸ் லேடி சயின்டிஸ்ட் அவங்க தான். அவங்களுக்கு 2015 நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. UU2ன்னு சொல்லிட்டு ஒரு லேடி, இவங்க தான் இந்த ஆர்டிமிசினை டிரைவ் பண்ணாங்க. அதற்காக மெடிசினுக்கான நோபல் பிரைஸு மொத்தம் 3 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அதில் 1 ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த UU2ன்ற ஒரு லேடி. இவங்க தான் முதல் சைனீஸ் லேடி நோபல் பிரைஸ் வாங்குற முதல் சைனீஸ் லேடி. 2015 தான் சைனா வந்து நோபல் பிரைஸ் வாங்குது. ஸோ இதே மாதிரி மலேரியா சம்மந்தப்பட்ட 2 விஷயத்துக்கு நோபல், ஒன்று அதை மலேரியா கண்டுபிடிச்சவங்களுக்கான ஒரு நோபல் பிரைஸு சர் ரொனால்ட் ராஸு, அடுத்தது அதுக்கான மருந்தை கண்டுபிடித்திருக்காங்க UU2ன்ற ஒரு லேடி. 2 பேருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கரண்ட்லி இதுக்கு வேக்சினும் கண்டுபிடிச்சிருக்காங்க, WHO அப்ரூவல் பண்ணியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூலன்ஸ் வந்து மேக்ஸிமம் 6 months சம் இஷ்யூஸ் கோயிங் ஆன் 6 months சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய விருலன்ஸ் வந்து குறைஞ்சிருதுன்ற மாதிரி. ஸோ மஸ்க்யூரி R2 அந்த மாதிரி இந்தியாவும் பிரிட்டிஷ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அண்டு சீரம் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு வேக்சின் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. இட்ஸ் ட்ரையல்ஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சம்திங் இஸ் கோயிங் ஆன். அடுத்து டெங்கு பற்றி பார்ப்போம். டெங்கி வந்து 4 டைப் சீரியோ டைப் ஒரு வைரல் டிசீஸ். இது வந்து ஆர்என்ஏ வைரஸ், இப்போப்புலின் ஆர்என்ஏ வைரஸ். இதில் DNV 1, 2, 3, 4 சீரியோ டைப்ஸ் இருக்குது. இதில் இந்த வைரல் டிசீஸால் வந்து காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. நிறைய முறை நியூஸில் பார்ப்போம், மர்ம காய்ச்சலால் மரணம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது வந்து பிளேட்லெட்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு வைரல் டிசீஸ்.
மர்ம காய்ச்சலால் மரணம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது இந்த மாதிரி டெங்குவால் கூட அது ஏற்படலாம் சார் மேபி. ஸோ இதுவும் குழந்தைகளே அதிகம் பாதிப்பு. ஏன் குழந்தைகள் அதிகம் பாதிப்புனா, இது வந்து பிளேட்லெட்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. அதனால் மலேரியா எப்படி ஆர்பிசி ரத்த சிவப்பு செல்களை ஆர்பிசி சாப்பிட்ற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு வைரஸ். இதுக்கும் ஒரு டெங்கு வேக்சின்ற ஒரு வேக்சினை வந்து WHO அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கியூலெக்ஸ், நம்ம எலிபெண்டாசிஸ் சொன்னோம்ல, யானைக்கால் வியாதி. இதுக்கு என்ன மருந்துனா, இன்ன வரைக்கும் ஒரு 3 டைப்ஸ் மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், MDAன்னு சொல்லுவாங்க. இந்த யானைக்கால் வியாதி வந்த பிறகு அந்த வார்ம்ஸை கில் பண்ணுறதுக்கு DEC டைஎத்தில் கார்பமைசின்னு சொல்கிற ஒரு ட்ரக்கு, இதை வந்து கொடுக்குறாங்க. மாஸ்டர் MDA யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐவர்மெக்டின், அப்புறம் அல்பெண்டாசோல். இவைகள் தான், இந்த ட்ரக்ஸ் தான் வந்து இது வரைக்கும் யானைக்கால் வியாதி பாதித்தவங்களுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த UU2 லேடி சொன்ன நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்கல்ல, அப்போ இந்த ஐவர்மெக்டின் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் ஒரு பாதியில் அந்த நோபல் ப்ரைஸ் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டது 2015. இதுதான் வரலாறு ஃபார் மஸ்கிட்டோ பார்ன் டிசீசஸ். இன்னும் நிறைய மரணங்கள் இந்த கொசுவால் நிகழும். இதெல்லாம் இருந்து நம்ம தப்பிக்கணும். இதை அழிக்க முடியாத பெரிய ஒரு பூச்சிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 48 கண்ட்ரிஸில் கம்ப்ளீட்டாக மலேரியாவை எராடிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிஸ்ட்டு தான் இது. இலங்கை கூட 2016 கம்ப்ளீட் 0 மலேரியா கேஸ்ன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க WHO. அப்புறம் ஈவன் சைனா ஆல்சோ கம்ப்ளீட்லி எராடிகேட் பண்ணுறது 0, நாட் எராடிகேட், எராடிகேட் கிடையாது, எலிமினேட் ஃபார் த மலேரியா. சிங்கப்பூர்லாம் 1962 எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் பார்த்திங்கன்னா மழை நிறைய பெய்யும். அப்போ பார்த்திங்கன்னா டெங்கு கொசு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். டெங்குவோட வரக்கூடிய வியாதிகள் ஈஸியாக டெங்கு மஸ்கிட்டோ வந்து அதிகமாக க்ரோத் ஆகும். நம்ம வீட்டு அருகில் தண்ணி தேங்காமல் இந்த படல்ஸு, வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். குறிப்பாக நம்ம வாட்டர் சோர்ஸ் எங்கெல்லாம் தேங்குற மாதிரி இருக்கோ அதுக்கான வழியை வந்து விடக்கூடாது. இந்த மழை பெஞ்சால் ரெயின் வாட்டரில் வந்து எங்கெல்லாம் நிற்கதோ, தண்ணி தேங்கிக்கதோ, அது கண்டிப்பாக நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். அது இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மஸ்கிட்டோவில் வர வியாதிகளை குறைக்க முடியும். மஸ்கிட்டோடைய க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இப்படி இல்லைன்னா இட்ஸ் வில் ட்ராவலிங் மஸ்கிட்டோ நம்மளோட சேர்ந்து. ஏன்னா குளோபல் வார்மிங்க்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் தகவமைப்பை மாற்றிக்கிட்டு வர ஒரே இன்செக்ட் பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ தான். குறிப்பாக கியூலெக்ஸு. நீங்கள் சாக்கடை நீரில் கிட்டத்தட்ட நம்ம மே மாதத்தில் நம்முடைய வெயில் எவ்வளோ இருக்கும், அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ லார்வே வந்து ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்கும், தன்னுடைய சந்ததியை வந்து உற்பத்தி பண்ணுறதா இருக்கும். இது வந்து நம்ம 30 டிகிரி செல்சியஸ் போனாலுமே இந்த கொசு வந்து தன்னுடைய சந்ததியை எக் லே பண்ணி உற்பத்தி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டை சுற்றி கொசு உற்பத்தி ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த்.